Hello students, welcome to our YouTube channel. In the video, CGL 2023 exams prepare பண்றவங்களுக்கான vocabulary section ஓட strategy தான் பார்க்க போறோம். நீங்க SSC ஓட எந்த exam prepare பண்ணாலும் சரி, vocabularyக்கு இந்த strategy follow பண்ணலாம். இந்த வீடியோல ரெண்டு sources பத்தி நம்ம ஷேர் பண்ண போறோம். அந்த ரெண்டு sources நீங்க ரெகுலரா ரிவிஷன் பண்ணி படிச்சீங்கன்னா நிச்சயம் உங்களோட எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய vocabulary questions கரெக்ட்டா ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? சோ நீங்க vocabulary CGL exam படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயம் ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். நம்ம யூடியூப் சேனல் ஆல்ரெடி இங்கிலீஷ் செக்ஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிற டீடைல்டு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்க்காதவங்க கட்டாயம் இந்த வீடியோ பார்த்துருங்க. இந்த வீடியோலயுமே நாம இந்த vocabulary ஸ்ட்ராட்டஜியை ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ vocabulary பார்த்தீங்கன்னா Tier 1 எக்ஸாம்ஸ்ல 50 மார்க்ல 20 மார்க்குக்கு vocabulary தான் வரும் இங்கிலீஷ் செக்ஷன்ல. Tier 2ல பார்த்தீங்கன்னா 135 மார்க்ல 30 மார்க் vocabularyல இருந்து வரும். ஸோ நீங்க உங்களோட ட்ரீம் போஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த vocabularyல எடுக்கக்கூடிய மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மார்க். ஓகேவா? இந்த vocabularyக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டு சோர்ஸ், மூணாவது சோர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்கா நீ உங்களுக்குள்ளேயே வந்துடும். ஓகேவா? ரெண்டு சோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் குவிஸ் ஆப். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட ரெகுலரா கேட்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்பைல் பண்ணி vocabulary வச்சிருப்பாங்க. அது மொதல் சோர்ஸ். அந்த சோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்பி பக்ஷி இல்லைன்னா நீட் டு மேம் புக்கு, இந்த ரெண்டு புக்ல ஏதாவது ஒரு புக்கை நீங்க வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்க ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி கூட அந்த புக்ல கேட்டிருக்கக்கூடிய vocabularyயை அடுத்தது நீங்க படிக்கணும். இந்த ரெண்டு இதுல உள்ள vocabulary மட்டும் நீங்க படிச்சாலே போதும், உங்களோட எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய vocabularies நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிட முடியும். இதுல இருந்தே கேட்பாங்களான்னு கேட்டீங்கன்னா 75% vocabulary கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல இருந்தா வரும். ஓகேவா? நீங்க ப்ரீவியஸ் இயர் இந்த இங்கிலீஷ் குவிஸ் ஆப் இருக்கு தெரியுமா? இந்த ஆப்ல நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றதுங்கிறதையும் நம்ம சொல்றோம். ஓகேவா? இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா இம்பார்ட்டன்ட் vocabularyன்னு ஒரு செக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த செக்ஷன்ல இடியம், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், சினானிம், ஆன்டனிம் அண்ட் ஃப்ரேசல் வெர்ப்னு கொடுத்துருவாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு செக்ஷனையும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 900+ vocabulary அந்த செக்ஷன்ல இருந்து கொடுத்துருப்பாங்க. சினானம் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் 700 சினானம் கொடுத்துருப்பாங்க. ஆன்டனம் 900 ஆன்டனம் கொடுத்துருப்பாங்க. ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் 900 ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இடியம் 900 ஒன் வேர்ட் இடியம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதை நீங்க டெய்லி 20 இடியம், 20 ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், ஆன்டனம் 10, சினானம் 10 இப்படி நீங்க படிச்சீங்கன்னா உங்க ரொம்ப ஃபாஸ்டா உங்களால vocabularyயை ப்ரீவியஸ் இயர்ல இருந்து கேட்ட vocabularyயை ஃபாஸ்டா கவர் பண்ணிட முடியும். இது மட்டும் படிக்கிறது மூலமா, இந்த ஆப்ல உள்ள vocabulary மட்டும் படிக்கிறது மூலமாவே உங்களால உங்களோட எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய 75% vocabularyயை கரெக்டா ஆன்சர் பண்ணிட முடியும். அந்த vocabulary இருந்து டைரக்டாவும் கேட்பாங்க, அந்த vocabulary நீங்க படிச்ச நாலேஜை வச்சுமே கேட்பாங்க. ஸோ நீங்க vocabularyக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பண்ணீங்கனால 75% vocabulary நீங்க கவர் பண்ணலாம். மிச்சம் உள்ள 25%க்கு நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க மோக் டெஸ்ட் போடுவீங்க தெரியுமா? படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல் லென்த் மோக் டெஸ்ட் போடுவீங்களே, அதுல கேட்ட கொஸ்டின்ஸை நீங்க ஒரு நோட்ல காப்பி பண்ணி அதை ரிவிஷன் பண்றது மூலமாகவும் எஸ்பி பக்ஷி இல்லைன்னா நீட் டு மேம் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு புக்கை ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எஸ்பி பக்ஷி புக்குக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த புக் PDF நம்ம டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இடியம் எஸ்பி பக்ஷில உள்ள எல்லா இடியம் A to Z இடியம் இந்த புக்ல இருக்கும். அதை படிங்க. அடுத்து ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் இதை படிங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க இங்கிலீஷ் குவிஸ் ஆப்ல உள்ளத எல்லாம் சினானிம், ஆன்டனிம் எல்லாம் கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீ எஸ்பி பக்ஷி புக்ல உள்ள இடியம் அண்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் நீங்க படிங்க. அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு டைம் இருந்துச்சுங்கிற பட்சத்துல எஸ்பி பக்ஷி புக்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ட் வித் மீனிங், சினானிம், ஆன்டனிமும் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு செக்ஷனா உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு டைம் இருக்குங்கிற பட்சத்துல அந்த சமயத்துல படிங்க. அதர்வைஸ் நீங்க இந்த இங்கிலீஷ் குவிஸ் ஆப் இருக்கு தெரியுமா? இதுல உள்ள vocabularies மட்டும் படிச்சுட்டு எஸ்பி பக்ஷில உள்ள இடியம்ஸ் அண்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனை மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. உங்களோட எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிட முடியும். கூடவே சேர்த்து நீங்க மோக் டெஸ்ட் போடும்போது அதுல புதுசா பார்க்கக்கூடிய vocabularies நீங்க படிச்சா போதும். vocabularyக்கு நீங்க இவ்வளவு பண்ணா போதும். ஓகேவா? இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 900 இடியம், 900 ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கனால எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்எஸ்சில கேட்டது. அதே இது உங்களோட எக்ஸாம்ஸ்லயும் கேட்பாங்க. சினானம்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல உள்ள சினானம் தான் பாத்தீங்கன்னா Tier 2 CGL எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. கொலாசலா இருக்கட்டும் இதெல்லாம் அதுல இருந்தா கேட்டிருந்தாங்க. இடியமும் இதுல இருந்தா வந்துருந்துச்சு. ஸோ இதனால நீங்க இந்த சோர்சஸ் இந்த ஒரு ஆப் மட்டுமே முழுக்க நம்பி vocabularyக்கு நீங்க படிச்சீங்கன்னா நிச்சயம் உங்களோட எக்ஸாம்ஸ்ல நல்ல மார்க் கட்டாயம் எடுக்க முடியும். vocabularyல இந்த அப்பட்டாயர், அப்ளிகேஷனு, அபாலிஷ், இந்த 4 இருக்கு தெரியுமா? இந்த 4 அடிக்கடி ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ல எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. போல்டு ஃப்ரம் ப்ளூ இது 2021 CGL கேட்ட கொஸ்டின். அடுத்த பிக் ட்ரா இது பாத்தீங்கன்னா CHSL எக்ஸாம்ஸ்ல கேட்ட vocabulary.
க்ளோஸ் சேவ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்எஸ்சியோட ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இந்த பிடிஎஃப் உள்ள தான் ஃபர்ஸ்ட் நீங்க கவர் பண்ணுங்க. கவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எஸ்பி பக்ஷியில உள்ள சினானம் இடியம் அண்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் படிங்க. டைம் இருந்தா அந்த புக்ல உள்ள சினானம் ஆண்டோனிம் படிங்க. ஓகேவா? இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். மோக் டெஸ்ட் போடும்போது அதுல கேட்கக்கூடிய ஒகாபுலரிஸ் ஒரு நோட்ல காப்பி பண்ணி அதையும் கவர் பண்ணுங்க. ஓகேவா? ஒகாபுலரி டார்கெட் இதுதான். டெய்லி நீங்க இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். இடியம் 20 இடியம், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் 20 ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், சினானம் 10 ஆண்டோனிம் 10. இது நீங்க டெய்லி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இடியம் பாருங்க, இடியம் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் இடியம் பாத்தீங்கன்னா 45 நாள்ல கவர் ஆயிடும். ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் 45 நாள்ல கவர் ஆயிடும். சினானம் பாத்தீங்கன்னா 70 நாள்ல கவர் ஆயிடும். ஆண்டோனிம் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90 நாள் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு போக 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 அதையும் ஒரு 20ஆ மாத்திட்டு இல்லைன்னா லாஸ்ட் டைம் கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதையுமே ஒரு 60 நாள் 70 நாளுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா உங்க எக்ஸாம்ஸ் இப்போதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 டேஸ் கிட்ட சாலிடா இருக்கு. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு டெய்லி கம்மி டார்கெட்டா வச்சு ஒகாபுலரிஸை கவர் பண்ணுங்க. இதுல உள்ளதை மட்டும் நீங்க படிச்சா போதும். ஓகேவா? ஆப்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த புக்குக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கட்டாயம் லைக்கும் பண்ணிருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கிளாஸஸோட லிங்க் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 3 பாத்தீங்கன்னா நம்ம சிஜிஎல் கிளாஸஸ் வந்து ஆப்ல ஸ்டார்ட் ஆயிரும். எப்படி ஜாயின் பண்ணுங்கிறதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ.